சிஎம் வந்து ஆடியோ காலில் பேசினார். அந்த மாதிரி நடந்ததெல்லாம் கேட்டார். ஒரு சில விஷயம் நானும் சொன்னேன். என்னென்ன கேட்டார் சிஎம் வந்து என்னப்பா அப்படி யார் என்னன்னு கேட்டார். நான் என் பேர் நவீன்குமார், அண்ணன் அஜித்குமார் சார். இந்த மாதிரி விசாரணை கூட்டு போயிட்டு இந்த மாதிரி நடந்துடுச்சு சார், இப்படி இந்த மாதிரி யாருக்குமே இனிமேல் நடக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லும்போது, சரிப்பா இது என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன், உங்களுக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி நிரந்தர வேலை வேணும் சார் அப்படின்னு கேட்கும்போது, சரி அதெல்லாம் பண்ணித்தரேன், நானே பண்ணித்தரேன், இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அதோட ஆடியோ கால் பேசினார். நீங்க என்ன டிமாண்ட் வச்சு நிரந்தரம்னா என்ன மாதிரி வேலை கேட்டீங்க? நிரந்தர வேலைன்னு முடிச்சுட்டேன். கோயில் வேலையிலேயே இல்ல, கோயில் வேலை வேணாம், கோயில் வேலை வேணாம்னு சொல்லியாச்சு. மற்றபடி என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு என்ன ஏதோ அது பண்ணி தந்தோம். ஐடிஐல எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் முடிச்சிருக்கேன். அதெல்லாம் இல்லை. ஆறுதல் என்ன சொன்னாரு? தப்பு நடந்து போச்சுன்னு சொன்னாரு. எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நடவடிக்கை கூடுதலா எடுக்கணும்னு கேட்டாரா? இல்ல, அந்த அளவு ரொம்ப டீட்டெயிலா பேசல. 5 மினிட்ஸ் இருக்கும், அதிகபட்சம் 5 மினிட்ஸ் இருக்கும். எனக்கு தண்ணி கூட கொடுக்காம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளை வளர்த்தேன், இதுக்கு நல்ல நீதி கிடைக்கும். இப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு, மனசை தேத்திங்க, கொஞ்சம் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதோட உங்களுக்கு சிஎம் பேசுனது எவ்வளவு ஆறுதலா இருந்துச்சு? நல்லா இருந்தது, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு.